ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை அப்டேட். இல்லை வாழ்க்கை அப்டேட்டுங்கிற ஒரு புதுசாக ஒரு ஸ்பாட்டிஃபை சேனல் ஒன்று, அது சேனலான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த சேனல் எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் வாழ்க்கையே ஒரு பெர்சன்டேஜாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, என்ன மாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. டே 2 இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன், மெயினாக என் லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு விஷயம். எனக்குன்னு ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. என் லைஃப்பில் எல்லாமே நான் ஆனவங்க அதில் 0.00000001 எனக்கு தெரியல. அந்த ட்ரீம்க்காக என் கூட நின்னாங்க இல்லை சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் கண்டிப்பாக இதை முன்னாடி ப்ளேம் பண்ணிட்டுருந்தேன். இனியும் நான் ப்ளேம் பண்ணிட்டுருந்தேன்னா எனக்கு சீரியஸாக தெரில. என்னோடய ட்ரீம்க்காக, என்னோடய கோலுக்காக நான் தான் நின்றுருக்கணும். நிற்கலை. நான் அவங்கள எதிர்பார்த்தேன். இனி நான் எதிர்பார்ப்பேனான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தோணலை. இட்ஸ் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சிலர் நம்ம வின் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கூட நிற்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி கூட நிற்காதவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்களோட வெறும் நீ வின் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு சீரியஸாக தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இனி நமக்கு நாமேங்கிறது தான் என் மண்டையில் தோணுது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, டே 2 உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஃபேமிலியை பிடிக்காமல் போகலாம், ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காமல் போகலாம். அட்லீஸ்ட் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உலகத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்காக அட்லீஸ்ட் உங்களுக்காக வாழுங்க. உங்கள் ட்ரீம்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். யாருமே உங்களுக்காக ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்கள் இருந்தால் தான் நான் அச்சீவ் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் யாரும் நான் டார்கெட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மைண்ட்குள்ளே எனக்கு நடந்த, நான் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாரையும் ப்ளேம் பண்ணாமல் உங்கள் லைஃப், உங்கள் ட்ரீம், உங்கள் கோல், நீங்கள் ஆசைப்பட்டது, அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வாங்குறதா கூட ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு நீங்கள் வாங்குங்க. நீங்கள் மனசார யூஸ் பண்ணுங்கள். எவன் என்ன நினச்சா என்ன, சைக்கிளில் போவேன்னு 4 பேர் நினைக்கிறாங்களா, நினச்சிட்டு போகிறான். அவனோட பேக்ரவுண்ட் வேறு, அவனோட சுச்சுவேஷன்ஸ் வேறு, அவனோட லைஃப் டோட்டலாக வேறு, உங்களோடது வேறு. உங்கள் லைஃப்பை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. பெட்டர் தனியாக நின்னாலும் போராடுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. தெருவில் நின்றுருக்கேன், தெருவில் நின்று ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ட்ரீம், உங்கள் பொறுப்பு. என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க மக்களே, சரியா? யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு பண்ண தோணலாம், பிடிக்கல, அவ்வளோதான். அது ஏன் போட்டு ரொம்ப நம்ம போட்டு கஷ்டப்படுத்தி கிடக்கணும்? நம்ம உடம்பு வேறு சரியில்லை, இருமல் வருது. அப்பப்போ ரோட்டில் எவனா வர்றோம், அதனால் வீடியோ பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் உங்களோட சஜஷன் இல்லை உங்களோட ஐடியாஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா, உனக்கு நீ ஏன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, எனக்கு நானே ஏன்டா சாதிக்கணும், எனக்கு நான் எப்படி இருந்தாலும் ஓகேவாக தான் இருப்பேன்னு ஒரு விஷயம் இருக்குது. மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஹோப் இந்த 1 மாதம் கழித்து பேசும்போது நான் ஒரு நெகட்டிவ் வைப்பில் இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். பாய் மகளே.